இதுல நாங்க வலிக்கையும் போகணும், சில ஆபத்துகளும் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த முருகன் கோயிலை தரிசிக்கணும். ஐயோ ப்ரோ, எனக்கு அதை பார்க்க பயமாக்குறாங்க. நானும் வெயிலுக்கு கஷ்டப்பட்டு படிக்க போய் படிச்சு இப்ப திரும்பவும் கஷ்டப்பட்டு வெயிலுக்கு திரியுறேன். தண்ணிக்குள்ள இருக்கு கோயில். 50 வருஷத்துக்கு முதல் இந்த ஏரி தான் டவுன். அதான் ஆனா இந்த பயணத்துல இவ்வளவு ரிஸ்க் இருக்குமென்னு நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன். கடவுளே, எனக்கு ஒரு அம்மா வந்து ஒரு குடம் வந்து தலையில வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஒரு குடமோ ஒரு பொருளையோ, ஆனா அது ஒரு மரம். இதான் முன்பக்கம் கோயில். இதுதான் கோயில். இது மாதிரி என்ன கோபுரம். கோபுரம். நாங்க இருந்த ரூம்ல இருந்து பார்த்தா இந்த கோயில் தெரிஞ்சது. அப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த கோயிலுக்கு வரணுமாண்டு. எல்லாம் ஒரு அப்படியே வளைஞ்ச மாதிரி இருக்கு ப்ரோ. இடிஞ்சு விழாது தானே. கோயில் உள்ள போகாத வரைக்கும் சந்தோஷம். நடுவில் ஒரு கோயிலும் இருக்குது. அது என்ன எங்களால் போக முடியுமோன்னு தெரியல. நல்லா சும்மா நடுவில் இருக்குது. அந்த நல்லா இருக்கு. ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கோயில். முடிஞ்சா நாங்கள் அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற லேக், அதாவது ஏரி வந்து ஏரியே இல்லை, இதுதான் பழைய மஸ்கெலியான்ற டவுன். சொன்னால் நம்ப முடியுதா? என்னடா நிறைய புத்தர் சிலை என்ற தலை தெரியுது, ஒரு முருகன் கோயில் என்று நீருக்க மூழ்கி இருக்குது, தண்ணிக்க ஒன்றை கட்டினவையாண்டு யோசிப்பீங்க. ஆனால் அது அப்படி இல்லை. இதுதான் எங்கள்கிட்ட பழைய மஸ்கெலியா டவுன். ஒரு 50 வருஷத்துக்கு முதல் ஏற்பட்ட ஒரு அனர்த்தத்தால் ஃபுல்லாக முட்டாவே அந்த நகரம் வந்து நீருக்குள்ள மூழ்கி இப்போ வந்து புதிய டவுனை அதுக்கு மேடான பகுதியில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வியூருக்கு தானே இதில் தான் புதிய டவுனை கட்டியிருக்கணும். சில காலங்களில் கோடை காலத்தில் நீர் வத்தேக்க எப்படி அதன் எச்சங்கள் இருக்குன்னு பாருங்க. கோயில்களை செஞ்ச இதான் அந்த புத்தர் சிலை, நான் சொன்னேன் தலை தெரியும் புத்தர் சிலை. இதானுங்க நாங்கள் போப்புற அந்த முருகன் கோயில். நீர் வத்தினா இப்படி தான் இருக்கும், ஆனால் இப்போ இப்படி இருக்காது. இல்லை, உங்களுக்கு இந்த வியூவில் எப்படி இருக்குது தெரியும். எனக்கு ஒரு அம்மா வந்து ஒரு குடம் வந்து தலையில் வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஒரு குடமோ ஒரு பொருளையோ, ஆனால் அது ஒரு மரம். செஞ்சு பாருங்க, துறைந்து பார்க்க நானே ஆச்சரியப்பட்டேன். நான் அம்மா ஒரு ஆள் குடத்தோடு இருக்கிறாண்டு. இது இயற்கை கொஞ்சம் மலைநாடு. மலைநாட்டுக்கு அழகு கொடுக்குறதே இந்த தேயிலை தோட்டம் தானுங்க. அப்படி ஒரு தேயிலை தோட்டத்தில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இந்த தேயிலை தோட்டம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ப்ரௌன்ஸ்கோ தோட்டம் என்ற ஒரு பேரில் இருக்குது. இங்கே வந்து மக்கள் வந்து எப்படி தேயிலை கொழுந்து ஆய்வார்கள். இங்கே வந்து பிரதானமான தொழிலே வந்து தேயிலை கொழுந்து ஆயிறது தான். அதை விட பார்த்திங்கன்னா இந்த தேயிலை கொழுந்து ஆயக்க நிறைய இடர்பாடுகள் இருக்குது. முக்கியமாக எனக்கு எதுக்கு பயம்ண்டா, இங்கே நிறைய அட்டைகள் கிடைக்கும், அதுக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இங்கே வேலை செய்கிறார்கள் வந்து அந்த வெத்திலைகளை துப்பி காலில் போடுறதால அந்த அட்டைக்கடியிலேருந்தெல்லாம் தங்களை பாதுகாத்து கொள்ளினோம்னு சொல்லினோம். பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் மலைநாடு வந்து தோட்ட தொழிலாளர்களின் அவ்வளவு கடின உழைப்பு தான் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம். ஆனால் இப்போவுமே அவர்கள் பெரும் கஷ்டத்தை தான் எதிர்நோய் கொண்டிருக்கிறார்கள். 100 ரூபாயா சம்பள அதிகரிப்பை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முற்ற உயர்த்தணும் என்று எப்போவுமே நினைச்சதில்லை. அதுதான் உண்மை. பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே மஸ்கெலியாவுக்கு வரைக்கும் கட்டாயம் இந்த தேயிலை தோட்டங்களில் பக்கத்தில் போய் நின்று பார்த்த ஒரு அனுபவத்தை பெறுங்க. ப்ரௌன்ஸ்கோ தோட்டத்தில் அப்படி சின்ன சின்ன தோட்டங்கள் நிறையவே இங்கே ஃபுல்லாக இந்த மலைநாடு முழுக்க நிறைய சின்ன சின்ன தோட்டங்கள் இருக்கு. எங்கடா வரும் டியூஷன் இந்த பள்ளிக்கூடம் இல்லையா? அப்பா இன்னும் நானும் வெயிலுக்கு கஷ்டப்பட்டு படிக்க போய் படித்து இப்போ திரும்பவும் கஷ்டப்பட்டு வெயிலுக்கு திரியுறேன். இங்கே குளிராடா வெயிலாடா? பொதுவாக வெயில். நான் குளிரன்னு நம்பி ஏமாந்து வந்தேன். நான் லைட்டாக குளிருது, இரவில் சரியான குளிர். ஆனால் பகலில் கொஞ்சம் பக்கியாக தான் இருக்கேண்ணா. எந்த டியூஷனை போகிற? என்ன பேர்? சங்கீத். நல்லது, சங்கீத். ஓகே சங்கீத், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டியூஷனுக்கு போவோம். எனக்கு வரும் மஸ்கெலியா டவுன்லையா டியூஷன்? அப்போ ஒரு சின்னாம்பெரிய 2 கிலோ 3 கிலோ வரக்கூடிய முயல் இருக்குது. நீங்கள் நினச்சிருப்பீங்க நாங்கள் முயலை ரசிக்க போகிறோம். அதான் இல்லை, அந்த வெயிட்டை பார்த்து முயல் கறியுடன் ஒரு பானை சாப்பிட்டு
கல் வந்து எவ்வளோண்ணா? இந்த கல் வந்து 110 ரூபா. இந்த கல் அம்மா என்னண்டா நாங்கள் மக்களியாவுக்கு நேற்று தான் வந்தோம் நாங்கள். இதில் ஒரு முருகன் கோயில் இருக்குல்ல, முருகன் கோயில் வந்து அரைவாசி தண்ணிக்குள்ள இருக்குது. ஏன்னா பழமையான ஒரு முருகன் கோயில் மாதிரி அது கட்டுற அமைப்பை பார்க்க இருக்கு. அது எப்போ வந்து நீங்கள் போய் பார்க்குறோம் இந்த முருகன் கோயில்? இப்போ வத்திடுதா தண்ணி? ஏன்னா இன்னும் பத்தோம். இப்போ உள்ளே போயிடலாம். வேற வேற அந்த பிள்ளைகள் உங்களுக்கு தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கோம்னா இதுலயும் ஒரு ஆள் இந்த சில மாதிரி அதுல இருக்கு. உங்களுக்கு தண்ணிக்குள்ள இருக்குன்னா ஓகே. அதுதான் வந்தேன், அப்படி போய் பார்த்துட்டு போகணும் வந்தேன். இது எந்த இடமாம்மா? மக்கள் வேலை. இந்த ஊர் என்ன பேர்? இல்ல மக்கள் இந்த இடம் பிரவுன் கிரவுண்ட். ஓகே, இதுதான் அந்த முருகன் கோயில். ஓகேம்மா, அப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு அப்படியே விளைக்கிறோம். இந்த காணொளி வந்து ரொம்பவே வித்தியாசமான காணொளியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மஸ்கெலியாவில் வந்து நாங்கள் கொஞ்சோண்டு ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஒரு புராதன முருகன் கோயில் வந்து தண்ணிக்கு அரைவாசி மூழ்கில நிலையில் இருக்குது. அந்த கோயிலை நாங்கள் பார்க்கலண்டா சாதாரணமான ஒரு பாதை இருக்காது. அதால ஒரு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பாதை தான். இதுல நாங்க வலிக்கையும் போகணும், சில ஆபத்துகளும் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த முருகன் கோயிலை தரிசிக்கணும். முக்கியமா அந்த வீடியோ நிப்பாடாங்க 2 பேர் ஒரு கட்டாம போடுவோம். எனக்கு அது நல்லா. ஆமா, ஆயுதம் தூங்க கல்லில் பிடிச்சிருவாங்க. அந்த அம்மாவை இப்போதான் நாங்கள் சந்திச்சனாங்க. ஆனால் பாசமாக சொல்கிற கவனமாக பார்த்து போக சொல்லி. அப்படித்தான் மஸ்கெலியா மக்கள், அன்பு நிறைந்தவர்களாம் இந்த மக்கள். ஸ்டைல் இருக்குதானே, அதுதான் நீங்க இப்போ பார்த்தீங்க. இதுல எப்படி நோமலா போடுறேன்ட்டு நான் இப்போ பார்த்தேன். ஓகே மேன் மிஸ்ஸஸ் வயலில் ஒரு நடந்து பார்த்துருப்பீங்க. நடந்த நடையில அட்டை ஏறிட்டு ஆள் காலில். எஸ், அட்டை எப்படி ஐயோ ப்ரோ, எனக்கு அதை பார்க்க பயமாக்குறாங்க. மேலே ஏறுது, தட்ட முடியுது கட்டி. ஆனா இந்த பயணத்துல இவ்வளவு ரிஸ்க் இருக்குமென்னு நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரிஸ்க் இருக்கு. நீங்க கடவுளே. ஓகே, எந்த காலில் ஒன்றும் இல்லை. ஒரு தொன்மையான கோயில் என்ற ஒரு வைப் எங்களால் உணர முடியுது. இதுக்கு கிட்ட இப்போ நாங்கள் உண்மையிலேயே கோயில் வந்து உள்ளுக்கு கூட தண்ணி நாங்கள் போக முடியாது. மேலே தான் நாங்கள் ரைவ் பண்ணி ஏறி பார்க்க முடியும். ஆனாலுமே ஒரு பயம், அந்த கட்டடம் வந்து இடிஞ்சு விழுகிற நிலைமையில தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நீர்க்காகங்கள் வந்து அந்த கோயிலின் முற்பகுதியில் சிவரில் நீங்கள் காணலாம். ஒரு மிக பழைய ஒரு கோயில்ன்றது இந்த கட்டடத்திலேயே தெரியுது. இப்படி இருக்கா என்ன சொல்றீங்க? இந்த வெள்ள காலத்துக்குள்ள இந்த காலங்க மாட்டோம். வெள்ள காலத்துக்கு நான் கோயிலுக்கு உள்ளே தண்ணி தான் இருக்குது. இது கொஞ்சம் சேறு சகதியா இருக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வத்தி கொண்டு போவாங்க. போறவங்க சொல்லிக்கு பார்த்தா 2-3 பேர் எங்களுக்கு சொன்ன விஷயம் போறாங்க. அவ்வளவு தண்ணி அப்படியே இந்த கோவில் இந்த மேல் இதுகளில் நீர்க்காகங்கள் நிறைய நிற்குது. அண்ணன் இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறார். கோயிலுக்குள்ளே தான் போக முடியல, மேலே ஆச்சும் வருவோம்ண்டு. உலகத்தில் தஞ்சிருந்தாவும் நான் எதையுமே முடித்ததில்லை. அந்த வகையில் இந்த காலம் இதுதான் மேல் வியூ இந்த இடத்தின்.
உங்களுக்காக அந்த கஷ்டப்பட்டு இந்த மேலே வந்திருக்கிறோம், வரலாம கூட தெரியல எங்களுக்கு. ஊராண்டு ஓடி அடிக்கிறாங்களும் தெரியல. கோயில் எப்படி பின் இதை கட்டு, இதான் முன்பக்கம் கோயில். இதுதான் கோயில். இது மாதிரி என்ன கோபுரம். கோபுரம். நாங்கள் இருந்த ரூமில் இருந்து பார்த்தா இந்த கோயில் தெரிஞ்சது. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த கோயிலுக்கு வரணுமெண்டு. நிறைய நீர்க்காங்க இதில் நிற்கிறது பார்க்க வழியா. புத்தர் சிலை ஒன்று உள்ளுக்கு நீருக்குள்ளே மூழ்கி இருக்கிறத பார்க்க முடியும். அது புத்தர்ன்றதை நீங்கள் இப்படி ஆணித்தரமாக நம்புறீங்க? ஒரு அந்த புத்தட்ட சிலை அமைப்பு தானே ஐயா. இது ஒன்று இருக்குது. என்ன அதை விட அந்த பொதுமக்கள் சொல்லி இருந்தது புத்தட்ட சிலை ஒன்று தான் உள்ளே இருக்குன்னு. ஓகே, இது வந்து நாங்கள் கோயிலில் இது கீழே பார்க்கவே பயமாக கிடையாது எனக்கு. ஃபுல்லாக சரியாக ஆழமாக தண்ணி நிற்குது. இங்கே அதில் முன்பக்கம் இந்த இடமெல்லாம் ஒரு அப்படியே வளைஞ்ச மாதிரி இருக்கு ப்ரோ. இடிஞ்சு விழாது தானே. கோயில் உள்ளே போகாத வரைக்கும் சந்தோஷம். ஹாலிவுட் படங்களில் வர மாதிரி சம்பவங்கள் நடந்தால் பண்ணாங்க. காட்டுங்க. இந்த வேலைப்பாடுகளை பாருங்க. இது ஒரு கோயிலில் நாங்கள் ஒரு தனி காணொலியாக போடுறோம். இது வந்து நாங்கள் உண்மையை சொல்ல போனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கோம். என்னதுவா கொஞ்சம் இல்லை கூட ரத்தம் வருது எனக்கு. ரத்தங்கள் சிந்தி தான் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு இது வெத்தாண்டு பார்த்தீங்களா, வெத்து இது ஒரு இன்னும் 2 மாதம் அளவில் இந்த தண்ணியெல்லாம் வத்திடும், இந்த கோயிலுக்குள்ளே வரலாம்னு சொல்லியிருக்கணும். இந்த முருகன் கோயில் வந்து மிக பழமையான கட்டடம்ன்றது அதன் அமைப்பிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இனி அடுத்த காணொலியில் வந்து நாங்கள் எங்களால் மஸ்கலியாவில் எந்தெந்த இடங்களுக்கு போய் இந்த மக்களோட வாழ்க்கை முறையை காட்ட முடியுமான்றதை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நான் உங்கள் சிந்துவண்ணன். நான் உங்களது வாரேன்.